வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் நேராக செல்லப் போவது கிடையாது. எப்பொழுதுமே பல தடைகளையும், பல சோதனைகளையும், பல மன அழுத்தங்களையும் இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் வருகின்ற இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று கூறினால் உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குவிய போகிறது. எனவே இந்த ஒரு வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக மேசம் ராசி அன்பர்கள், இவர்களை எடுத்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளால தான் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். நீங்களும் நினைத்து பார்த்துருப்பீங்க, நம்முடைய குழந்தைகள் ஏன் இப்படி தவறுகள் செய்கிறாங்க, இவங்களை நம்ம சொல்லியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டு நீங்களே அவங்கள தண்ணி தொளிச்சு விட்டுருப்பீங்க. ஆனால் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு, இல்லைன்னா இன்னும் சில நாட்கள், இன்னும் ஒரு சில வருடங்கள் கழித்து நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்பார்கள். நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக மாறுவார்கள். அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை என்பது வேண்டும். இந்த மேஷம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மிகவும் அதிகமான மன அழுத்தம் கொண்ட ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா குழந்தைகள். குழந்தைகள் தொடர்பான கவலைகள். பலருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பது. நீங்களும் அவர்களுக்காக எவ்வளவோ செலவு பண்ணி படிக்க வைப்பீங்க. இருந்தாலும் அவங்க அதை சீரியஸாக எடுத்து படிக்க மாட்டாங்க. அவர்கள் தவறான நண்பர்களுடன் சேர்ந்து சில பழக்கங்களை பழகி தேவையில்லாத பாதையில் சென்று விடுவார்கள். இது உங்களுக்கு மிகவும் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். பெற்றோர் சொல்வதை கேட்காமல் எதிர்த்து பேசுவது. நீங்கள் நினைத்த வழியில் அவர்களுடைய வாழ்க்கை செல்லாமல் இருந்தது. சில சமயம் குழந்தைகள் எடுத்த முடிவுகள் திடீர்னு ஏதாவது ஒரு முடிவுகள் எடுப்பாங்க. உங்களிடம் கூறாமல் கூட எடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு முடிவுகள் அவங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது, கெடுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் குழந்தைகளின் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய சுமையாக இருந்து கொண்டே இருக்கும். நீங்களும் உங்களுடைய குழந்தைகளிடம் சொல்லி பார்த்திருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் கேட்காமலே இருப்பாங்க. இன்னும் சில மேஷம் ராசி நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், என்னால் வாழ்க்கையில் எதையும் தாங்க முடியும், ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் நான் உடைந்து விடுகிறேன், நான் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் இருக்கிறேன் என்று அனைத்து விதமான மேஷம் ராசி என்பர்களும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய குழந்தைகளை பற்றி கூறுகின்ற ஒரு விஷயம் அப்படின்னா அது உங்களுடைய மனநிலைக்குள்ள இருப்பது இது மட்டும்தான். உங்களுடைய மனதில் தீராமல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள். மேஷம் ராசி அன்பர்கள் எப்பொழுதும் வெளியில் மிகவும் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் பல விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் நடந்து கொள்வீங்க. உங்களுடைய மனதில் இன்னும் மறக்க முடியாத சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். நம்பியவர்கள் செய்த துரோகங்கள், இதை எப்பொழுதும் நீங்க மறக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் செய்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இனிமே அவங்க நம்மள வாழ்க்கையில வரவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவை நீங்க நிச்சயமா எடுப்பீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு நடந்த அவமானங்கள், நண்பர்கள் செய்த ஏமாற்றங்கள், பண விஷயத்தில் ஏற்பட்ட இழப்புகள், உங்கள் உழைப்புக்கு கிடைக்காத ஒரு மதிப்பு, இந்த விஷயங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் வராமல் தேவையில்லாத ஒரு தொந்தரவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் இதையெல்லாம் மறந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து செல்ல முடியும். தொழில் ரீதியாக வெளியூர் பயணங்கள் நீங்க உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் நீங்க மேற்கொண்டிருப்பீங்க. அதுல எப்படி தெரியுமா உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க சந்தித்த சில சோதனைகள், தனியாக வாழ்ந்த ஒரு கஷ்டம், குடும்பத்தை விட்டு தூரமாக இருந்த துயரங்கள், இதனால் உங்களுக்கு தூக்கமின்மை இல்லாமல் இருக்கும். வேலையிடத்த ஏற்பட்ட அவமானங்கள், உழைத்த சம்பளத்தை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு நிலைமை, சில சமயம் பணம் இல்லாமல் இருந்த நாட்கள், சில சமயம் சாப்பிடாமலும் இருந்த நாட்கள். இந்த அனுபவங்கள் உங்களை மனதளவில் மிகவும் வலிமையான ஒரு மனிதராக மாட்டியிருக்கும். இருந்தாலும் அங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் துன்பங்களை மட்டுமே அளித்திருக்கும். உறவினர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்படி தெரியுமா இருக்கும். வாழ்க்கையில மிகவும் ஒரு பெரிய காயம் கொடுத்தவர்கள் அப்படின்னா இந்த மேஷம் ராசி என்பர்களுக்கு சில சமயம், ஏன் பல சமயங்கள் கூட உறவினர்கள் தான் பெரிய பெரிய காயங்களை கொடுத்திருப்பாங்க. நீங்கள் உதவி செய்தவர்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு பின்னால் பேசியிருப்பார். உங்கள் வளர்ச்சியை பொறாமைப்படுத்தி பேசுவார். உங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பார்கள். நீங்கள் வளர்ந்தது பிடிக்காமல் தேவையில்லாமல் எங்கிருந்தோ பேசி, எங்கிருந்தோ கொண்டு வந்து தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மீது வைப்பாங்க. உங்களை தவறாக காட்ட முயற்சி செய்வாங்க. ஒரு சில நேரங்களில் நீங்க சொல்வது, நான் செய்த உதவியை நினைக்காமல் இப்படி செய்கிறார்களே, இது எனக்கு ரொம்பவும் வலியை ஏற்படுத்துது அப்படின்னு நீங்களும் எத்தனையோ நபர்களிடம் கூறியிருப்பீங்க. இருந்தாலும் அதை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. உங்களிடம் தேவை இருக்கும் பொழுது உங்களை தேடி வருவாங்க. தேவை இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களை தூக்கி எறிந்து விட்டு போயிடுவாங்க. இதுதான் மேஷம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய மக்கள்.
இந்த மேசம் ராசிக்காரங்க எப்பொழுதும் வேகமான குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அதனால சிலர் உங்களை திட்டமிட்டு உங்களை சோதித்து பார்ப்பாங்க, உங்களை அவமானப்படுத்தி பார்ப்பாங்க, உங்களிடம் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு கோபமானது அதிகமாகும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பொறுமையை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொறுமையை எந்த அளவுக்கு கடைபிடிக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். உங்களுடைய கோபத்தை தீண்டக்கூடிய வார்த்தைகள், உங்களுடைய வாழ்க்கையில சிலர் சொன்ன வார்த்தைகள் உங்களை மிகவும் காயப்படுத்தியிருக்கும். உதாரணமாக, உன்னால எதுவும் ஆகாது, நீ எடுத்த முடிவு தவறாத்தான் இருக்கும், நீங்க எப்போதும் தோல்வியை மட்டும்தான் காண முடியும், இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த வார்த்தைகள் தான் உங்களை வாழ்க்கையில முன்னேற தூண்டியிருக்கும். அவன் எப்படி நம்மளை பேசலாம் அப்படி நினைத்து கொண்டு அதனை நீங்கள் உங்களுடைய மோட்டிவேஷனை வைத்து அதனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி இருப்பீங்க. இதெல்லாம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் வருகின்ற இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு புதிய ஒரு மாற்றமானது ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மன அமைதியானது மெதுவாக உங்களுக்கு திரும்பும். குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிக்கு பலனானது கிடைக்கும். இத்தனை நாட்கள் நீங்க கஷ்டப்பட்டதற்கு பலன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் எதை செய்தாலும் முழு மனதுடன் செய்யுங்கள். அதில் உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றமானது உங்களை தேடி வரும். குழந்தைகளால் வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஒரு நாளுக்கு பிறகு குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகள் உங்களோட காது கூடாக நீங்க கேட்க முடியும். உதாரணமாக, படிப்பில் ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வேலைக்கான ஒரு வாய்ப்பு, திருமண முயற்சிகளில் ஒரு முன்னேற்றம், அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களே சென்று கொள்வார்கள். உங்களிடம் பணம் வேண்டும் அப்படின்னு அவர்கள் ஒருபோதும் நிற்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக இருப்பார்கள். இதுவரைக்கும் வேலை இல்லாமல் இருந்த மேசம் ராசி அன்பர்களின் குழந்தைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன அமைதியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது உங்களுடைய குழந்தைகள் மட்டும்தான். அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளை கூட பார்க்க வேண்டாம், அவன் நல்லா இருந்தா போதும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஒரு நேரத்துல மனைவியால் உங்களுக்கு சில நன்மைகளானது ஏற்படும். இந்த மேசம் ராசிக்காரங்களுக்கு மனைவி வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமானது உங்களை தேடி வரும். நாளை முதல் மனைவி மூலம் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையானது கிடைக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கலாம் என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்த உங்களுக்கு நாளை ஒரு ஆலோசனை உங்களுடைய மனைவியின் மூலம் வரும். அந்த ஒரு ஆலோசனையை நீங்கள் கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நாளை முதல் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் மனதளவில் சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். திடீரென்று செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே நேரத்தில் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அது வீடு தொடர்பான செலவாக இருக்கலாம், குழந்தைகளின் கல்வி செலவு, இல்லை அப்படின்னா மருத்துவ செலவு, வாகனம் அல்லது வேறு ஏதாவது ஒன்றை பழுது பார்க்குற செலவு, ஏதாவது ஒரு செலவு திடீரென்று ஏற்படும். நீங்க அந்த ஒரு பணத்தை வேறு எதுக்காவது சேமித்து வச்சிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு பணம் நீங்க ஏதாவது ஒரு பழுதானது ஏற்பட்டு அந்த ஒரு பணமானது செலவழிவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இனிமே இந்த செலவுகள் நல்ல காரணங்களுக்காக மட்டுமே தான் இருக்கும். உங்களுக்கு முற்கூட்டி இந்த ஒரு செலவுகள் ஏற்படும். ஆனால் திடீரென்று ஏற்படும். அதனை நினைத்து நீங்கள் புலம்பக்கூடாது. அதுவும் உங்கள் நன்மைக்காக மட்டுமே ஏற்படும். தாய்மாமன் வழியிலிருந்து அனுகூலமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மேசம் ராசிக்காரங்களுக்கு தாய்மாமன் வழியில் சில நல்ல உதவிகளானது கிடைக்கும். இத்தனை நாட்கள் உங்களை தொடர்பு கொள்ளாமல் இருந்த உங்கள் தாய்மாமனானது இந்த ஒரு நேரத்தில் நீங்களோ இல்லைன்னா அவரோ உங்களை தொடர்பு கொள்வார்கள். தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு விஷயத்தை கூறுவார். இதனால் உங்களுடைய வாழ்க்கை பாதையவே அவர் மாற்றி வைக்கலாம். நிச்சயமா இதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு பண உதவியாக அவர் கொடுக்கலாம். இல்லைன்னா வேலைக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். குடும்பத்துக்கு ஒரு ஆதரவை உங்களுக்கு தேடி கொடுக்கலாம். ஆனால் இந்த ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அவர் உதவி செய்வார். செஞ்சிட்டார் அப்படின்னா அது உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களை கொண்டு செல்லும். அந்த மாதிரி ஒரு உதவியை நிச்சயமாக செய்வார். யாமரம்னு ஒரு மரம் இருக்கு. இதை யாக மரம்னு கூறுவாங்க. இல்லை அப்படின்னா பீப்பல் போன்ற மர வழிபாடை நீங்க பண்ணணும். இந்த யாமரத்தை ஜோதிட ரீதியாக நம்ம கூறணும் அப்படின்னா மேசம் ராசிக்காரங்க யாமரத்துக்கு அருகில வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பல சான்றுகள் கூறப்பட்டு வருகிறது. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அந்த யாமரத்துக்கு அருகில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். உங்களுடைய மனதிற்குள் உள்ள கவலைகளை நீங்க சொல்ல வேண்டும். இதனால் நீங்க சொல்லி வழிபட்டு ஒரு தீபத்தை ஏற்றினால் மட்டும் போதும். உங்களுக்குள்ள மன அமைதி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். தடைகள் அனைத்தும் குறைந்துவிடும். எனவே இதனை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். எனவே மேசம் ராசி அன்பர்களை
உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த சோதனைகள் சிறியதாக கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை சோதித்த காலமானது இந்த ஒரு நாளுக்கு பிறகு முடிவடைய போகிறது. மெதுவாக நல்ல காலம் ஆரம்பிக்கும், உடனே ஆரம்பிக்காது. பொறுமையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய பொறுமை, உழைப்பு, நம்பிக்கை இவை மூன்றும் சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகும். எனவே பொறுமையுடன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அணுகுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.